நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 20, 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள். ரிஷபராசி, இன்றைய நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு நாள் தான். எதையுமே தொடக்கமே ஆரம்பத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்தோடு நம்ம ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அந்த பொழுது ஒரு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தான் தொடங்கும். ஸோ இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இருக்க போகிறது. முயற்சிகள் பலிக்கப் போகிறது. கண்டிப்பாக எல்லா விதமான முயற்சிகளும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். குறிப்பாக சுபகாரிய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். தடுமாற்றம், சோம்பல் போன்றவற்றை நீங்கள் ஒழிச்சுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். இயல்பாகவே ரிஷபராசிக்கு தாயினுடைய ஆதரவு, தாயினுடைய பலம், மனோபலம் அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். கவிதை எழுதுறது, புதிய புதிய படைப்புகளை உருவாக்குறது, பல கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு செலுத்தக்கூடியது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு கைவந்த கலை. ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் இங்கே உச்சம் அடைகிறதுனால சந்திரனுடைய கவிப்பாடும் திறமை, அதாவது கவிதைகள் எழுதுறதில் வரக்கூடிய திறமை, பாட்டு பாடலில் வரக்கூடிய திறமை, பெண்களை அழகுற ஒப்பனை செய்கிறது, கலை சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்றாக வரும். ஸோ இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக தான் இருக்க போகிறது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவான் நீச்சமடைந்து உங்களுடைய ராசியையே பார்த்து, உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறனால ஒரு உயர்ந்த குருமார்களை நீங்கள் சந்திக்க முடியும். சித்தர் வழிபாடு செய்ய முடியும். புதுவிதமான கலைகளை கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு பயிற்சி பள்ளிக்கு உங்களால் போக முடியும். ஆசிரியர்களை கவனிக்க முடியும். அதாவது உங்கள் குழந்தைகளை இன்றைக்கு ஏதாவது ஒரு புதிதாக ஒரு மொழி பாடத்தை நீங்கள் கற்பிக்கலாம். ஹிந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, உருது, ஆங்கிலம், பிரெஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்நிய மொழிகளை இன்றைக்கி புதுசாக கற்பிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு நாள். அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ என்ன இருந்தாலும் சரி, கோபதாபங்கள் குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா ரிஷபராசிக்கு 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால நம்மளுடைய கோபத்தை நம்முடைய பேச்சில் வேகமாக காட்டி பிறருடைய மனதை காயப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ அதனால் அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சீக்கிரமாக டெம்ப்ட் ஆகிடாதீங்க. யாராவது உங்களை சீக்கிரமாக உங்களை ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள கோபத்தில் திட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு இருக்குது. ஸோ பேச்சில் மட்டும் கவனம், நிதானம் கண்டிப்பாக தேவை. அதே போல் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறனால புதிய விதமான தொழில்நுட்ப கருவிகள், புதிய மொபைல் ஃபோன் வாங்குறது, புதிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறது, வீட்டில் பழைய பொருட்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பழைய ஃபேனை கொடுத்துட்டு புது ஃபேன் விலைக்கு வாங்குறது, பழைய ஏசி, பழைய வாஷிங் மிஷின், பழைய ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி பொருட்களை தூக்கி போட்டுட்டு புதுசாக நவீனமான இயந்திரங்கள் வாங்குவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் சூரிய பகவான் உங்களுடைய அமைப்பில் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கடல் வழி பயணங்கள், தொலைதூர பயணங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் செய்பவர்களுக்கும் நிச்சயமாக அந்த கடவுளின் அருளும் ஆசியும் உண்டு. நல்ல வேலை கிடைக்கும். வேலையின் மூலமான நல்ல பொருளாதார உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தில் 5ல் கேது இருப்பதனாலையும் பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ தொட்டக்குறை விட்டக்குறை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு புதுவிதமான சுபகாரிய விஷயங்களுக்கு தடை ஏற்படுத்தாமல் நல்ல ஒரு தொடக்கத்தை உருவாக்கி தாயேன்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு வாங்க. அதிலிருந்து உங்களுடைய நாள் நன்றாகவே சிறப்பாகவே செல்லும். நன்றி.